أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியாக நாம் தஃப்சீருடைய வகுப்பில் கடைசியாக சூரா அல் ஃபாத்திருடைய வகுப்பை பற்றி நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சூரா அல் ஃபாத்திரை தொடர்ந்து அடுத்ததாக சூரா அல் யாசின் ஓதப்படுகிறது. சூரா அல் யாசின். முதலாவதாக நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூறாக்களுடைய பெயர்கள் ஆரம்பிக்கும் யாசின், தாஹா, இப்படிப்பட்ட பெயர்கள் ஆரம்பிக்கிறது. இந்த பெயர்களை மனிதர்களுடைய பெயர்களாக வைக்கப்படுகிறது. நம்முடைய சமுதாயத்தில் யாசின், தாஹா இதெல்லாம் மனிதர்களுடைய பெயர்களாக வைக்கப்படுகிறது. இப்படி பெயர்களை வைக்கக்கூடாது. ஏனென்றால் இதற்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அலிஃப் லாம் மீம் என்று யாருக்கா பேர் வைப்போமா? நம்ம பேர் வைக்க மாட்டோம். அலிஃப் லாம் ரா பேர் வைக்க மாட்டோம். அதுக்கு எப்படி அர்த்தங்கள் கிடையாதும் அதே போன்றுதான் யாசின், தாஹா இப்படிப்பட்ட பெயர்களுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. எனவே அர்த்தமற்ற பெயர்கள்லாம் நாம் வைக்கக்கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா அல் யாசினை பார்க்கும் பொழுது சூரா அல் யாசின் நமக்கு நிறைய விதமான படிப்பினைகள் கிடைக்கிறது. மற்ற சூறாக்கள் இல்லாமல் சூரா அல் யாசின் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு மெயினான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறான். 38வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ஸாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, இன்னும் சூரியன் அதற்கு குறியிடப்பட்ட ஒரு நேரத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஸாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம், எல்லாவற்றையும் மிகைத்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்திய விதியின் பின்னால் இது சுற்றி கொண்டிருக்கிறது. வல் கமர கத்தர்னாஹு மனாஸில ஹத்தா ஆதகல் உர்ஜூனில் கதீம், இன்னும் நிலா, இன்னும் சந்திரன் அது எப்படி சுற்றி கொண்டிருக்கின்றால் அதற்கென்ற சில வீடுகளை நாம் வைத்திருக்கிறோம். மன்சில் என்று சொன்னால் வீடுகள். இந்த இடத்துல எப்படி தர்ஜுமா செய்வோம்? இலக்குகள் என்று தர்ஜுமா செய்வோம். அதாவது சந்திரக்கென்று சில இலக்குகள் இருக்கிறது. அந்த இலக்குகளை நோக்கி சந்திரன் சுற்றி கொண்டிருக்கிறது. ஹத்த ஆதகல் உர்ஜூனில் கதீம், பழைய பேரித்தபலம் மட்டையை எப்படி வளைந்திருக்குமோ அந்த வளைவில் இது சுற்றி கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது அல்லாஹ் ரபா என்ன சொல்லுகிறான் என்றால், சூரியன் மற்றும் சந்திரன் இது சுற்றக்கூடிய இந்த வளைக்கோள்களை பற்றி பேசுகிறான். சூரியனும் சந்திரனும் சுற்றக்கூடிய வளைக்கோள்களை பற்றி அல்லாஹ் ரபுல்லான் பேசுகிறான். சூரியனுக்கென்று தனி வளைக்கோள்கள் இருக்கிறது, தனி ரூட் இருக்கிறது. அந்த ரூட்டிலும் அந்த வழியில் தான் சூரியன் செல்லும். சந்திரனுக்கென்று அதற்கென்ற தனி வழியில் இருக்கிறது, அந்த வழியில் தான் செல்லும். எதுவும் தன்னுடைய வழிகளை மீறி விடாது என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தில் பதிவு செய்கிறான். இதுதான் தௌஹீதுடைய உச்சகட்டமான விஷயம். அதாவது ஒரு மனிதன் கடவுளே இல்லை என்று சொன்னும் பொழுது அவனிடத்தில் குரானை கொடுத்து ஆராய் என்று சொன்னும் பொழுது கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான வசனங்கள் அவனுக்கு முன்னால் இருக்கும். அந்த வசனம் எல்லாம் அவனை சிந்திக்க வைக்கும். எப்படி எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மதங்கள்லாம் பொய்யான மதம், இஸ்லாம் தான் உண்மையான மதம் என்பதை அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சான்றுகள் ஒரு சான்றான் இது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியனுக்கு என்று தனிப்பட்ட ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியில் அது சுற்றி கொண்டு இருக்கிறது என்பதை அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் சூரியனை கண்ணால் தான் கண்டார்களே தவிர சூரியனை இப்பொழுது உலகத்துக்கு வெளியே சென்று பார்க்கிறார்களே, ஆஸ்ட்ரோநாட் எல்லாம் செல்கிறார்களே, அப்படியெல்லாம் எந்த சஹாபியும் போய் பார்க்கவில்லை. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்தில் மட்டும்தான் இப்படி சென்றாரே தவிர அதை தாண்டி எந்த ஒரு பயணமும் இந்த உலகத்தில் வெளியே சென்றவாறு எந்த ஒரு அறிப்பும் கிடையாது. எனவே சூரியனை பற்றி இந்த காலத்தில் எப்படி சூரியன் ஒரு வரைக்கோள் இருக்கிறது, அது சுற்றி, அதாவது சூரியனை சுற்றி எல்லா விஷயமும் சுற்றி வருகிறது என்பதை இந்த காலத்தில் எப்படி நிரூபித்து பேசினார்களோ அந்த காலத்தில் 1400 வருடத்திற்கு முன்னால் குரான் இதை பற்றி பேசியிருக்கிறது என்பதை நாம் குரானில் படிக்க முடிகிறது. மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொடர்ந்து வரக்கூடிய வசனம் சொல்கிறான். உலஷம்சு யம்பகைலஹ அன் துத்ரிகல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார், இன்னும் சூரியன் சந்திரனை முந்திவிடாது. வலல்லைலு சாபிகுன் நஹார், இன்னும் இரவு பகலையும் முந்தாது. சூரியனும் சந்திரனை முந்திராது, இரவும் பகலை முந்தாது. எல்லாவற்றுக்கும் குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் குறிப்பிட்ட மணி நேரம், அந்த குறிப்பிட்ட மணி நேரம் தான் குறிப்பிட்ட சூரியனை வரும், குறிப்பிட்ட சந்திரனும் வரும் என்பதை அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனத்தில் என்ன புரிய வருகின்றால், அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புதான். சூரியன், சந்திரன், இரவு, பகல் இது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். இந்த படைப்பில் குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. இந்த படைப்புகள் அந்த நேரத்தை முந்தும் விடாது, பிந்தியும் விடாது. அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் சரியாக தன்னுடைய வேலையை செய்யும்.
அதாவது சொல்ல வருகிற விஷயம் என்றால், அல்லாஹ் படைத்த படைப்புகள் அவர்கள் தன்னுடைய நேரத்தை முந்த மாட்டார்கள், பிந்த மாட்டார்கள். தன்னுடைய வேலை சரியாக செய்கிறார் என்றால், மனிதர்களாகிய நீங்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நீங்கள் ஏன் உங்களுடைய நோக்கத்திலிருந்து வழி தவறுகிறீர்கள்? நீங்கள் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்த விதிகளை எதிர்த்து நீங்கள் செல்கிறீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவறு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டால் இப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? அவர்களும் படைப்பு, அவர்கள் தன்னுடைய வேலை செய்கிறார்கள், நீங்களும் படைப்புகள், நீங்களும் அடிமைகள், நீங்களே தவறு செய்கிறீர்கள் என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இப்படிப்பட்ட வசனம் நமக்கு கேள்வி எழுப்புகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை தொடர்ந்து சூரா அல் யாசீனை படிக்கும் பொழுது 65வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய படிப்பினையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறான். அல்யௌம நக்ஸிமு அலா அஃப்வாஹிம் வ தகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்யௌம் அந்நாளில், அந்நாள் என்றால் கியாமத் நாள், அந்நாளில் நக்ஸிமு அலா அஃப்வாஹிம் அவர்களுடைய வாய்களுக்கு நாம் பூட்டை போட்டு விடுவோம். நஹ்த் என்று சொன்னால் பூட்டு என்று வரும், அல்லது சீல் என்று வரும். அவருடைய வாயில் நாம் சீலை அடித்து விடுவோம் அல்லது பூட்டு போட்டு விடுவோம். ஒத்து கொல்லிமுன் ஐதீஹிம் அவருடைய கைகள் பேசும். ஒத்தஷஹது அர்ஜுலுஹும் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானூ யக்ஸிபூன் என்னெல்லாம் செய்தார்கள். அந்நாளில் எது பேச வேண்டுமோ அது பேசாது. இப்படி எது பேசிக் கொண்டிருக்கிறது? வாய் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்நாளில் பேசக்கூடிய விஷயம் பேசாது, வாய்கள் பேசாது. வாய்கள் பேசாமல் வாய்களுக்கு அல்லாஹ் சீலை போட்டு விடுவான், பூட்டை போட்டு விட்டு பிறகு எதுவெல்லாம் காரியங்களை செய்ததோ, காரியங்கள் செய்த விஷயங்கள் பேசும். அந்த கைகள், தவறு செய்த கைகள் பேசும். தவறு பக்கமாக போன கால்கள் அந்த தவறை சாட்சி சொல்லும். சாட்சி சொல்லும் பொழுது திரும்ப மனிதனுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மனிதன் கேட்பான், நீங்கள் எல்லாம் எப்படி பேசுகிறீர்கள்? உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடன் சேர்ந்த தவறு செய்தீர்களே, எப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அன்தகன் அல்லாஹ் அன்தக குல்ல ஷை. எல்லா விஷயத்தையும் பேச வைத்த அல்லாவே எங்களையும் இந்நாளில் பேச அல்லாஹ், அதே அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்தான் என்று சொல்லி இந்த பாகங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் பதிவு செய்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரே, நாம் தவறு செய்யும் பொழுது, ஒரு மனிதன் ஏதாவது தவறு செய்கிறான் என்றால் அந்த மனிதன் தவறு செய்யும் பொழுது சந்தோஷமாக தவறு செய்வான். இந்த சந்தோஷமாக தவறு செய்யும் பொழுது இப்படி நினைத்து விடக் கூடாது. என்னது, நம்முடைய உள்ளம் சந்தோஷமாக இருப்பது போன்று என்னுடைய முழு உடலும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நினைத்து விடக்கூடாது. ஏன், நாம் தவறு செய்யும் பொழுது பர்சனலாக நம்முடைய உள்ளத்திற்கு அந்த தவறு பிடித்திருந்தாலும் நம்முடைய உடல் பாகங்கள் அது வெறுக்கிறது, உடல் பாகங்கள் வெறுக்கிறது. இது வெறுப்பதின் காரணமாக தான் நாளைய மறுமை நாளில் இந்த உடல் பாகங்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இன்னும் ஹராமுடைய உணவினால் வளர்ந்த அந்த பாகங்களும் சாட்சி சொல்லும் என்பதை பிற ஆயத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதை நாம் பார்த்துள்ளோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை தொடர்ந்து சூரா அல் யாசீன் முடிக்கப்படுகிறது. சூரா அல் யாசீன் முடித்த பிறகு சூரா அஸ்-சாஃபாத் என சொல்லக்கூடிய இன்னொரு சூரா தொடங்குகிறது. சாஃபாத் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை எப்படி சொல்கிறான்? வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா, அதாவது அணிவகுத்து, சஃபில் அணிவகுத்து நிற்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக என்று சொல்லி மலக்குமார்கள் மீது சத்தியம் செய்கிறான். இந்த சஃபில் நிற்கக்கூடிய மலக்குமார்கள் யார்? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தையும் ஜின்களுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் சஃப் சஃபாக நிற்க வைப்பான். நல்லவர்கள் தனி சஃபில் இருப்பார்கள், கெட்டவர்கள் தனி சஃபில் இருப்பார்கள். இப்படி தனித்தனி சஃபில் இருக்கும் பொழுது மலக்குமார்களும் அந்நாளில் சஃபில் நிற்பார்கள். மலக்குமார்களும் அந்த சஃபில் நிற்பார்கள். மலக்குமார்கள் எந்த சஃபில் நிற்பார்கள்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஃபில் நிற்பார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான சஃபில் நிற்கும் பொழுது அந்த நெருக்கமான அல்லாஹ் அந்த மஜ்லிஸில், அந்த சஃபில் நபிமார்கள் இருப்பார்கள், சுஹதாக்கள் இருப்பார்கள், சாலிஹீன்கள் இருப்பார்கள், உலகத்தில் உண்மை பேச இருப்பார்கள். இவர்கள் யாருடன் இருப்பார்கள்? உயர்ந்த மலக்குமாருடைய சஃபில் இருப்பார்கள். எனவே அந்நாளில் ஒரு மனிதன் மலக்குமாருடைய சஃபில் நிற்க வைக்கப்படுகிறான் என்றால் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அந்நாளில் அவன் சொர்க்கவாசியாக தான் நிற்க முடியும். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நிற்கக்கூடிய மலக்குமார் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூராவை தொடங்குகிறான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நிறைய விஷயத்தை பற்றி சத்தியம் செய்வான். நிறைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்வான். சத்தியம் செய்யக்கூடிய விஷயம் உயிரோட விஷயம் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சில நேரம் உயிரற்ற விஷயத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வான். உயிரற்ற விஷயம் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வான். உதாரணமாக ஒல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக, இன்னும் அதை எழுதுபவர் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் பேனாவின் மீது சத்தியம் செய்கிறான். இது எந்த பேனா? நாம் பயன்படுத்தக்கூடிய பேனா கிடையாது. முதலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இந்த உலக வரலாற்றுடைய விதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுது என்று சொல்லி முதலாவது ஒரு பேனாவை அல்லாஹ் படைத்தான். அது அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த பேனாவை அல்லாஹ் படைத்து எழுது என்று சொன்னான். அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்தில் விதியாக எழுதப்பட்டது. இந்த விதி எழுதப்பட்ட பேனாவையும் அதை பயன்படுத்தி எழுதக்கூடிய அந்த மலக்குமார்களும் அல்லாஹ் குறிப்பிட்டு சத்தியம் செய்கிறான். இப்படி பேனாவை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்வதுண்டு. சில நேரம் அல்லாஹ் சூரியன் மீதும்,
சில நேரம் சந்திரன் மீதும் நட்சத்திரங்கள் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வது உண்டு. சில குர்ஆனுடைய வசனம் பார்த்தோமானால் உல் ஆதியாத்தி தபஹா, வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியம் என்று சொல்லி குதிரை மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வான். இப்படி அல்லாஹ் நிறைய விஷயத்தின் மீது அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்கிறான். ஏன் அல்லாஹ் இந்த குர்ஆன் மீது சத்தியம் செய்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் சத்தியம் செய்கிறானே, இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம்னால், எந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கிறதோ, இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லது இந்த உலக சமுதாயத்திற்கு மிகப்பெரிய லாபங்கள் இருக்கிறதோ, மிகப்பெரிய இன்பங்களும் மிகப்பெரிய நியாமத்துகளும் இருக்கிறதோ, அந்த விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். அதாவது அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கிறது, இதற்கு பின்னால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறது, இதனாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மீது சத்தியம் செய்திருக்கான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மலக்குமார்கள் சத்தியம் செய்தவாறு இந்த சூராவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடங்குகிறான். சூரா சாஃபாத்தை படிக்கும் பொழுது நிறைய நபிமாருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். பொதுவாகவே மக்காவுடைய சூராவுடைய வசனம் பார்க்கும் பொழுது அதில் நிறைய நபிமாருடைய வசனங்கள் எல்லாம் வருவதை நான் பார்க்க முடிகிறது. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் மீது சத்தியம் செய்கிறான். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காண்பிக்கிறான். வ இன்ன இலியாஸ் லமினல் முர்சலீன், நிச்சயமாக இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய நபிமாரில் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நபியை பற்றி பேசுகிறான். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இவருடைய குறிப்பு என்பது பெரிய குறிப்பாக பார்க்க முடியாது, மிகவும் சின்ன குறிப்பு தான். இவ்வளவு புரிந்து கொள்ளுங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனில் இடம்பெற்ற 25 நபிமார்களில் ஒரு நபிமார்க்கம். இன்னும் இந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயில் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். பனி இஸ்ராயில் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். இன்னும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீர் எழுதும் பொழுது இந்த அதாவது பனி இஸ்ராயலுடைய அறிவிப்புகள் எல்லாம் எடுத்து வருகிறார்கள். இந்த அறிவிப்பெல்லாம் எடுத்து வரும் பொழுது அதில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். என்ன விஷயம் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரன் யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் வந்தவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை இமாம் இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் இதை அப்படியே நம்பலாமா? இல்லை, நம்பக்கூடாது. ஏன் அப்படியே நம்பக்கூடாது என்றால், இது பனி இஸ்ராயில் அவர்கள் அறிவித்த ஒரு செய்தி. பனி இஸ்ராயில் அறிவித்த செய்தி என்றால் ஒன்னு யூதர்கள் சொல்லியிருப்பார்கள், அப்படி இல்லைன்னா நசாராக்கள் சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் வாழும் பொழுது அங்கு வாழ்ந்த யூதர்களும் அல்லது நசாராக்களும் சொல்லுவதுண்டு. இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மார்க்க ஆதாரமே எடுத்துக்கூடாது, ஒரு கேட்கக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர மார்க்க ஆதாரமாக ஒரு பொழுதும் எடுக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இமாம் இப்னு கஸீர் அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்து இது ஒரு சந்தேகமான விஷயம் என்பதை அவர்களும் பதிவு செய்கிறார்கள். ஆக மொத்தம் பனி இஸ்ராயல் சமுதாயத்தின், பனி இஸ்ராயல் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்து கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதற்கு மத்தியில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து கூட்டத்திற்கு பேர் என்ன? பனி இஸ்ராயல் என்று சொல்லப்படும். இந்த பனி இஸ்ராயலில் நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு நபி தான் நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது பால் என சொல்லக்கூடிய பால் என சொல்லக்கூடிய ஒரு சிலையை அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த கூட்டத்தினர் வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த சிலையெல்லாம் வணங்கக்கூடாது என்பதை அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். கடைசியில் அவர்களுக்கு அதாவது மலை நிப்பாட்டப்பட்டது. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சமுதாயத்திற்கு மலை நிப்பாட்டப்பட்டது. மலை நிப்பாட்டப்பட்ட பிறகு இது ஒரு சின்ன ஆதாப். அல்லாஹ் எப்பொழுதும் பெரிய ஆதாப் வருவதற்கு முன்னால் சின்ன சின்ன ஆதாபுகளுக்கு கொண்டு அவர்களை சோதிப்பான். சின்ன ஆதாப் 3 வருடம் மலை நிப்பாட்டப்பட்டது. மலை நிப்பாட்டப்பட்ட பிறகு பயங்கரமான வறட்சி வந்த பிறகு இந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தில் ஒன்று சேர்ந்து அவரிடத்து வருகிறார்கள். வந்து நீங்கள் அல்லாஹ் எடுத்து துஆ செய்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். கிடைக்கிறதோ அது எல்லாம் கும்பிட வேண்டியது. இப்படி ஈமான் கொள்ளாமல் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து உங்களுடைய கடவுள் நீங்கள் வணங்கி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது நாம் ஒரு கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கோம். இந்த கடலில் பயணம் செய்து திடீரென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கப்பல் இடிந்து உடைந்து விடுகிறது. கப்பல் இடிந்தவுடன் நடுக்கடலில் நாம் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரில் ஸ்விம்மிங் தெரியாமல் தத்தளிக்கும் பொழுது, உயிருக்கு ஆபத்து இருக்கும் பொழுது, எப்படி தப்பிப்போம் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு சின்ன மரக்கட்டை வந்தாலும் என்ன செய்யும்? அந்த மரக்கட்டை நாம் பிடிப்போம். ஒரு சின்ன மரக்கட்டை தான், ஒரு சின்ன பொருள் தான், அது வந்தாலும் பிடிக்க மனிதன் ட்ரை செய்வான். அவனுக்கு தெரியும் இந்த தண்ணீரில் இந்த மரக்கட்டை எல்லாம் எனக்கு பாதுகாப்பு தராது, இதை பிடித்தனால் அப்படியே மிதந்து கொண்டு நடந்து செல்ல முடியாது என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய உயிரை பாதுகாக்க எது கிடைக்கிறதோ அவன் என்ன செய்வான்? பாதுகாப்பு முயற்சி எடுப்பான். அதே போன்றான் இந்த இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை என்ன செய்தார்கள்? எதுவெல்லாம் கிடைக்கிறதோ, சில நேரத்தில் மரத்தை கும்பிடுவார்கள், இந்த மழை வரவில்லை என்று மரத்திடத்தில் கேட்பார்கள், மண்ணிடத்தில் கேட்பார்கள், பிராணி இடத்தில் கேட்பார்கள். சுருக்கமாக இன்றைய சமுதாயத்தில் சிலை வணக்கம் என்று என்னென்ன சொல்லப்படுகிறோ அதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீங்கள் உண்மையான நபி என்றால் உங்களுடைய கடவுளிடத்தில், உங்களுடைய இலாஹ் இடத்தில் செல்லுங்கள், சென்று துஆ கேளுங்கள் என்று சொன்ன பிறகு நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எடுத்து துஆ செய்கிறார்கள்.
துவா செய்த பிறகு, துவா செய்வதற்கு முன்னால் ஒரு கண்டிஷன் போடுகிறார்கள். என்ன கண்டிஷன்? நான் துவா செய்வேன், உண்மையில் மழை பொழிந்தால் என்னை அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் தான் ஒரே இறைவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி அவர் ஒரு கண்டிஷனை வைக்கிறார்கள். இந்த கண்டிஷனை ஒத்துக்கொள்கிறார்கள். ஒத்துக்கொண்ட பிறகு நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எடுத்து துவா கேட்கிறார்கள். துவா கேட்ட பிறகு மழை எழுகிறது. மழை வந்த பிறகு அந்த நேரத்தில் சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில நபர்கள் ஈமான் கொள்கிறார்கள். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீதும் ஈமான் கொள்கிறார்கள். ஆனால் சில நபர்கள் அப்பொழுதும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. ஏன்? தண்ணீரை பார்த்த பிறகு அவர்கள் முழு துனியாவையும் மறந்து விட்டார்கள். பிறகு காலம் போக போக சிறிது வருடம் கழித்து இந்த பால் என சொல்லக்கூடிய இந்த சிலை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சிலை வணக்கம் பக்கமாக அதிகமான மக்கள் திரும்பினார்கள். திரும்பிய பின்பு இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது என்ற செய்தி எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தின் அழிக்கப்பட்டார்கள் என்பதுதான் சரியான கருத்து என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இந்த வசனத்தில் சலாமுன் அலா இல்யாசீன் என்று சொல்கிறார். அந்த நபியோட பெயர் என்ன? இல்யாஸ். இவர்தான் நபியோட பெயர். அல்லாஹ் முடிக்கும் பொழுது எப்படி பேசினான்? சலாமுன் அலா இல்யாசீன் என்று முடிக்கிறான். அல்லாஹ் கொஞ்சம் டிஃபரெண்டாக அல்லாஹ் பேசுகிறான். இது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில், அந்த குறைஷ் சமுதாயத்தில், குறைஷுடைய சமுதாயத்தை தாண்டி, இந்த குறைஷ் கோத்திரத்தை தாண்டி இந்த மக்காவுக்கு வெளியே சில கோத்திரங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது. உதாரணமாக பனு அசத் என சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், பனு தமீம் என சொல்லக்கூடிய கோத்திரம். இவரெல்லாம் குறைஷுக்கு நட்பான கோத்திரமாக இருந்தார்கள். இவர்கள் அரபு சமுதாயத்துடைய பார்டரில் வாழ்ந்ததன் காரணமாக இவர்களுடைய மொழி வித்தியாசமாக இருக்குது. இவருடைய மொழி வித்தியாசமாக இருக்கு. தமிழிலேயே கன்னியாகுமரி தமிழ், ஸ்ரீலங்கன் தமிழ், இதெல்லாம் ஒரு டிஃபரெண்டாக இருக்கும். அதே போன்று இந்த அரபு தேசத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துடைய அரபி என்பது டிஃபரெண்டாக, மிகவும் டிஃபரெண்டாக இருக்கும். இப்படி பனு அசத் என சொல்லக்கூடிய கோத்திரத்தினர் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டார் என்றால் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பனு அசத் அவர்களை எப்படி அழைத்துக் கொண்டிருந்தார்கள்? இல்யாசீன் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் இப்படிப்பட்ட கோத்திரங்களும் அரபியர்கள் மத்தியில் வாழ்வதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தில் இல்யாஸ் என்று குறிப்பிடுகிறான், இன்னொரு இடத்தில் இல்யாசீன் என்று குறிப்பிடுகிறான் என்பதை நாம் பார்த்துள்ளோம். இப்படி நிறைய கோத்திரம் இருந்தார்கள். சில கோத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இப்ராஹாம் என்று கூறுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை இப்ராஹாம் என்று கூறுவார்கள். சில நபர்கள் மீகால் அலைஹிஸ்ஸலாம், இவன் மலக்குமார், இந்த மலக்கை மீகால் என்று கூப்பிடுவார்கள். சில கோத்திரங்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை இஸ்மாயின் என்று அழைப்பார்கள். இப்படி அந்த ஒரு சில கோத்திரங்கள் அவர்களுடைய, அதாவது மொழி மாற்றுவதன் காரணமாக இவர்கள் நபிமாருடைய பெயரை மாற்றி உச்சரித்தார்கள் என்ற சம்பவத்திலாம் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் இல்யாஸ் என்று குறிப்பிடாமல் இன்னொரு இடத்தில் இல்யாசீன் என்று குறிப்பிடுகிறான் என்பதை நாம் பார்த்துள்ளோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தர்ஸுடைய கடைசி பகுதியாக நான் பார்த்துள்ளோம். சூரா சாஃபாத்துடைய கடைசி பகுதியில் கிட்டத்தட்ட 143வது சாஃபாத் முடியும் பொழுது, அந்த சூரா முடியும் பொழுது அல்லாஹ் ரப்பன் சொல்லி காமிக்கிறான், ஃபலவுல அன்னஹு கான மினல் முஸப்பிஹின், ஒருவேளை அந்த நபர் தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர் வயிற்றில் தங்கியிருப்பார் மறுமை நாள் வரை என்று அல்லாஹ் ஒரு நபரை பற்றி சொல்லி காமிக்கிறான். அவர் தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் அவர் வயிற்றில் தங்கியிருப்பார் மறுமை நாள் வரை என்று அல்லாஹ் ஒரு நபரை பற்றி சொல்கிறான். இது யார்? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யார்? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு சின்ன தவறின் காரணமாக, அதாவது அல்லாஹ்வுடைய அதாப் வருகிறது, அதாப் வருவதற்கு அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகுதான் அந்த சமுதாயத்தின் வெளியே செல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை வெளியேறினார்கள். வெளியேறும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஒரு மிகப்பெரிய மீன் வந்து அவர்களை முழுங்கிவிட்டது. முழுங்கிவிட்ட பின்பு அவர்கள் அந்த மீனோட வயிற்றில் தங்கினார்கள். தங்கிய பிறகுதான் இது அல்லாஹ் தரப்பிலிருந்து வந்த நமக்கு ஒரு சோதனை என்று தெரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மீனுடைய வயிற்றில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். என்ன புகழ்கிறார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீயே பரிசுத்தமானவன், நீயே பரிசுத்தமானவன், வணங்குவதற்கு தகுதியானவன், உன்னை தவிர யாரும் கிடையாது, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். நான் அநியாயக்காரர்கள் ஒருவன் என்று அல்லாஹ் எடுத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பிரார்த்தனையின் காரணமாக சில நாட்கள் உள்ளே இருந்தார்கள். அதற்கு பின்பாக இந்த மீன் கரையோரமாக வந்து அவர்களை வெளியேற்றியது என்ற சம்பவத்தில் நாம் படிக்கிறோம். இதை அல்லாஹ் எப்படி பதிவு செய்கிறான்? ஒருவேளை வயிற்றில் இருக்கும் பொழுது தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வை புகழவில்லை என்றால், அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார்கள் எதுவரை? கியாமத் நாளும் வரை.
அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் இப்பொழுதும் உயிரோடு இருக்காங்க என்று நம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்மளோட அகைதா இருக்கிறது. அதே போன்று ஒருவேளை அப்படி நினைத்து கொண்டிருந்தால் நம்மோட அகைதா என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு மீனுடைய வயிற்றில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்ற அகைதாவில் நாம் இருந்திருப்போம். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் இருந்திருப்பார்கள். தஸ்பீஹ் செய்ததனால், அல்லாஹ்வை புகழ்ந்ததனால் வெளியே வந்தார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தை பதிவு செய்கிறான். அவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ் எவ்வளவு முக்கியமான ஒரு தஸ்பீஹ் என்ன தெரியுமா? எப்பொழுதும் நாம் முக்கியமாக தௌபா கேட்கும் பொழுது நாம் நம்மை சிறிதாக காட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் ரொம்ப பெரியவன் என்றுதான் காட்டக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நம்மை இருப்பிலே சின்னதாக காமிக்க வேண்டும். நம்மை எவ்வளவு சீப்பாக காமிக்க முடியுமோ அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு சீப்பாக காமிக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு மகிமையானவனோ அவ்வளவு மகிமையானவன் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். இப்படி புகழ்ந்தால் அந்த துவாக்கள் இருக்கிறது, அந்த தௌபாக்கள் இருக்கிறது மிக வேல்யூவான ஒரு துவாக்கள், வேல்யூவான தௌபா என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். நபிமார்கள் ஒரு நபி, அவருடைய பெயரில் சூரா இறக்கப்பட்டது. குரானில் எவ்வளவு இடத்துல அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி நிறைய இடத்தில் பேசியிருக்கான். அவருடைய சமுதாயத்தை பற்றியும் அவர்கள் செய்த தாவாவை பற்றியும் அல்லாஹ் பேசினான். அப்படிப்பட்ட ஒரு நபி தன்னுடைய வாழ்க்கை ஒரு சின்ன தவறின் காரணமாக சிறிதாக முந்தி விட்டார். அந்த சின்ன தவறின் காரணம் என்ன சொல்கிறார்கள்? நான் அநியாயக்காரில் ஒருவன், ஆனால் ரப்பே நீ பரிசுத்தமானவன் என்று சொல்லி தன்னை அநியாயக்காரனாக, தன்னை இருப்பதிலே தாழ்ந்தவர்கள் ஒரு தாழ்ந்தவன் ஆக்கிவிட்டு அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தஸ்பீஹ் என்பது அல்லாஹ்விடத்தில் இருப்பதிலே மிக உயர்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்கிறது? ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்றால் அதில் பாதி நான் செய்து விட்டேன், மீதி யா ரப்பே நீ உதவி செய் என்று நான் கேட்கிறோம். பாதி நான் செய்து விட்டேன், மீதி நீ கூட என்று நாம் கேட்கிறோம். இப்படி துவா கேட்க கூடாது. அந்த பாதியும் அல்லாஹ்வுடைய உதவியில் தான் கிடைத்தது. இப்படிப்பட்ட துவாக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கூடாது. நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்மளால் எதுவும் முடியாது, அல்லாஹ்வால் தான் எல்லாமே முடியும் என்ற விதத்தில் எப்பொழுது நம்முடைய துவாக்கள் அமைகிறதோ, நம்முடைய பிரார்த்தனை அமைகிறதோ, நம்முடைய தௌபாக்கள் அமைகிறதோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட தௌபாக்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள முடியாது. ஆக அன்பிற்குரிய சகலே, சூரா சாஃபாத் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை என்றென்றும் ஞாபகம் வைக்க வேண்டும். இதற்கு முன்னால் சூரா சாஃபாத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை பற்றி பேசும்பொழுதும் எந்நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலும் நுழைந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பனா தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்? தன்னுடைய மகனை, அதாவது கனவில் அறுப்பது போன்று 3 நாட்கள் தொடர்ந்து கனவு வரும் பொழுதும் அப்பொழுதும் அவர்கள் எழுந்து அல்லாஹ்விடம் தான் தன்னுடைய பிரார்த்தனை முதலாவது வைத்தார்கள். இரண்டாவது தான் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இதை பற்றி மஷ்வரா செய்தார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் நாம் படிக்கிறோம். சூரா சாஃபத் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, என்றென்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நினைவில் வைக்கக்கூடிய இந்த தன்மைக்கு பிறகு ஜிக்ர் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஜிக்ர் என்று சொல்லுவோம். ஜிக்ர் என்றால் அல்லாஹ்வை நினைப்பது, அல்லாஹ்வை எல்லா இடத்திலும் ஞாபகம் கூறுவது. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அதிகமாக நாம் மறக்கக்கூடிய ஒரு இடம் என்று தெரியுமா? பிரச்சனையான காலம். பிரச்சனையான காலத்தில் 2 நபர்கள் இருக்கார்கள். ஒரு நபர்கள் பிரச்சனை வந்தால் மட்டும் அல்லாஹ்விடத்தில் திரும்புவார்கள். இது தவறு. ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா நேரத்திலும் தொழுகையா இருப்பார்கள். பிரச்சனை வந்தால் முதலில் விட தொழுகையாக தான் இருக்கும். இப்படி 2 நபர்கள் பார்க்கலாம். இரண்டும் தவறு. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், துன்பமான நிலையிலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இதுதான் நபிமாரோட தன்மையாக இருந்தது. இந்த தன்மை தான் நம்மிடத்து வர வேண்டும். எப்பொழுது இந்த மாதிரி தன்மை பிரச்சனையிலும் சாதாரண நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ளக்கூடிய இந்த தன்மை இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மனதார அமைதியாக செல்லும். சுத்தி பிரச்சனை நிறைய வந்தாலும் அந்த மனிதனுடைய உள்ளம் என்பது அமைதியாக இருக்கும். இதைதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். மனிதரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். உள்ளங்கள் அமைதி பெறுவது என்றால் பிரச்சனை வராது என்ற அர்த்தம்லாம் கிடையாது. அல்லாஹ் பிரச்சனை வர வைப்பான். முழு வாழ்க்கை சோதனை தான், முழு வாழ்க்கை முசிபத் தான். முசிபத் எல்லாம் தன்னுடைய இடத்தில் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் முசிபத் வருவதே தவிர நம்முடைய உள்ளங்கள் அமைதியாக இருக்கும். பிரச்சனையை பார்த்தும் முசிபத் பார்த்தும் எந்த இடத்துல நம்முடைய உள்ளங்கள் கஷ்டமே படாது என்பதை இப்படிப்பட்ட வசனம் நமக்கு உணர்த்துகிறது. எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.